திஸ் இஸ் வினு தி காப்ஸ் கலெக்டர் அப்படிங்கிற இந்த புக்குடைய ஹீரோ இவர் தான். இவருடைய கதை தான் இது. இந்த நபருக்கு தன்னோட வாழ்க்கையில என்ன ஆசை அப்படின்னா, ஒரு சுடுகாடை தன்னோட காசுல ஒரு லேண்ட் வாங்கி கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இது ஏன் ஒரு புக்கா போட்டிருக்காங்க அண்ட் இந்த புக்கு யார் படிப்பா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தி காப்ஸ் கலெக்டர் அப்படிங்கிற இந்த புத்தகம் ரிட்டன் பை வினு அண்ட் நியாஸ் கரீம். இந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த புக்ல திரும்ப திரும்ப அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இறந்து போன டெட் பாடிஸ் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வினுவுக்கு வாழ்ற மக்கள்னால, அதாவது உயிரோட இருக்கிற மக்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த புக்ல நிறைய இடத்துல டாக்குமெண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே நமக்கு தெரியும், இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தா கூட அவங்க இறந்த உடனே அவங்க பேர் சொல்லிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாடி, இந்த பாடி என்ன பண்ணணும், இந்த பாடிக்கான ரைட்ஸ் என்ன, ரிச்சுவல்ஸ் என்ன, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. பட் இது ஒரு நார்மல் டெத்ல இருக்கும்போதே இப்படிதான் அப்படிங்கும்போது, லெட்ஸ் சே ஒரு ஆக்சிடென்ட்னு எடுத்துப்போம். இல்ல ஒரு ட்ரெயின் ட்ராக்ல ட்ரெயின் ஏறிட்டு போயிடுது, இல்ல சூசைட் பண்றாங்க, எங்கேயாவது கிளிஃப்ல இருந்து குதிச்சிடுறாங்க, ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், தூக்க மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான துர்மரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மரணங்கள்ல அந்த பாடியோடைய கண்டிஷன் அது இன்னுமே ரொம்ப மோசமாயிடுது. அண்ட் அந்த பாடிய அது எஸ்பெஷலி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது, அந்த பாடிக்கு இந்த ஃபைனல் ரைட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு எத்தன பேர் தயாரா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோட தான் இவரோட லைஃபே ஆரம்பிச்சிருக்கு. லெட்ஸ் சே நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல நம்ம பார்க்குற விஷயங்கள்ல நமக்கும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு தோணும். எல்லா குழந்தைகளுக்குமே தனக்குன்னு ஒரு ரெகக்னிஷன் இருக்கணும், நம்மளையும் 4 பேர் பார்த்து மதிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ வினு ரொம்ப ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர மீட் பண்றாரு ஸ்கூல்ல. மிதுன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டோட பேரு. மிதுனுக்கு முன்னாடி இவருக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸோட பயங்கர க்ளோஸ். மிதுன் கூட அவ்வளோ க்ளோஸ் இல்ல. ஸோ இந்த மிதுன்ங்கிற பையனுக்கும் இவருக்கும் பெருசா செட் ஆவல. ஒரு நாள் வந்து கைகலப்பாவுது, 2 பேரும் வந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு போகுது. ஆனா, அதிலிருந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கே உரிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆவுது. அவ்ளோ அடிச்சுக்கிட்டாலும் கொஞ்ச நாள்ல இவருக்கு மிதுன ரொம்ப புடிச்சு போயிடுது. மிதுனுக்கும் இவர ரொம்ப புடிச்சு போயிடுது. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் பிளாசம் ஆவுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அ ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துல ஏதோ பாடி இருக்கு. பெரியார் ரிவர்ல பாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தி கேள்விப்படுறது தான். அது வந்து ஸ்கூல்ல இருக்கிற பசங்க தான் யாரோ விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி ஸ்கூலுக்கு வருது. ஸோ, அதுல ஒரு பாடி கிடைக்கலங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இவருக்கு வந்து அது யாரா இருக்கும்? அந்த மாரி கியூரியாசிட்டி இருக்கு. பட் ஸ்கூல்ல பேர் என்னன்னு சொல்லவே இல்ல. அண்ட் தென் ஹி ஃபைனலி கம்ஸ் டூ நோ அது வேற யாரும் இல்ல. அவரோட குளோசஸ்ட் ஃப்ரெண்டான மிதுனுடைய பாடி தான் கிடைக்கலன்னு பேசிக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஹோப் இருக்கு. மிதுன் எங்கேயோ உயிரோட தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கு. ஆனா, அந்த ஆத்துல இறங்கி போய் அந்த பாடிய தேடுறதுக்கு அத்தன பேர் ரெடியா இல்ல. அண்ட் அந்த டைம் பீரியட்ல ஒரு 4, 5 பெரியவங்க வராங்க. அவங்க வந்து ஒரு கேங்கா வராங்க. போலீஸ்லாம் வந்து நிக்கிறாங்க. பட் போலீஸ்க்கு முன்னாடி தம் அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. யார பார்த்தும் அவங்க பயப்பட மாட்டேன்றாங்க. அண்ட் அவங்க ஆத்துக்குள்ள இறங்கி மிதுனோட பாடிய தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல மிதுனோட பாடி கிடைக்கவே, அவங்க அத கரைக்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப்‌க்கு கூப்பிடுறாங்க ஆட்கள சும்மா. ஓகே வாங்க, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஒருத்தரும் ரெடியா இல்ல. ஏன்னா, அந்த பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுலருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருக்கும் அது விதுனா தெரியல. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா தெரியல. ஒரு உயிரா தெரியல. அது ஒரு பாடி, டீகம்போசிங் பாடி. அண்ட் அதனால யாருமே அந்த பாடிய அணுகுறதுக்கு ரெடியா இல்ல. அப்ப டக்குன்னு வினு வந்து கை தூக்கி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கோஸ். அண்ட் அன்னைக்கு முதல்ல ஒரு டெட் பாடிய கரைக்கு எடுத்துட்டு வரதுக்கு அவர் உதவுறாரு. ஆனா, அந்த பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சுட்டதுனால, அவங்களோட ஃப்ளஷ் எல்லாம் கொஞ்சம் கையோட வருது. ஸோ, அவரோட ட்ரெஸ்ல எல்லாம் ஆவுது. அண்ட் ஹி இஸ் ரிட்டன் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஆ அவனோட பார்ட் இன்னும் என் கூட இருக்கிற மாதிரியே இருந்தது. தட் இஸ் ஹவ் இட் வாஸ். ஆனா, எனக்கு வந்து இந்த ஸ்மெல் எல்லாம் எதுவும் வரல. பொதுவா இந்த பாடி எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு, அந்த ஸ்மெல்லே தெரியாத அளவுக்கு, அவங்களோட கான்ஷியஸ்னஸ் கம்ப்ளீட்லி இல்லாத அளவுக்கு தான் போய் பாடி எடுப்பாங்க. பட் அன்னைக்கு எனக்கு அவங்கள பார்த்தேன் இல்லையா? அவங்க யாருமே முன்வராத போது, உயிரோட இருக்கும்போது நெறைய பேர் வரலாம். பட் ஒரு பாடின்னு ஆனதுக்கப்புறம், அந்த பாடிக்கான ஃபைனல் ஃபேர்வெல் அது குடுக்கறதுக்கு அவ்ளோ பேர் முன்வராத போது, "யார்றா இவங்க? இவ்ளோ தைரியமா வந்தாங்களே!" அப்படின்னு அவங்க மேல அவருக்கு ஒரு கண்ணு. அதுக்கப்புறம் போலீஸ் முன்னாடி இப்படி இருக்காங்களே! போலீஸே அவங்கள இப்படி மதிக்கிறாங்களே! ச்சே! நம்மளும் அவங்கள மாதிரி ஆகணும். அப்படின்னு, வெறும் அவ்ளோ சின்ன வயசுல
ஒரு கார்ப்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலைய தான் நானும் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. பட் இதுல என்ன அப்டின்னா, அப்ப அவருக்கு தெரியாது. சமுதாயத்துல இந்த மாதிரியான வேலைக்கு எந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கு? அவங்களுக்கு மதிப்பு இருக்கா? இல்லையா? இந்த மாரி அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர பொறுத்தவரைக்கும் எப்டி இருக்கு அப்டின்னா, நெறைய பேருக்கு தன்னுடைய லவ்ட் ஒன்ஸ் யாராவது இருப்பாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி வரும். ஆனா, அவங்க பாடி கிடைக்காம அவங்க அவ்ளோ கஷ்டப்படுவாங்க. இன்ஃபாக்ட் எனக்கு இது ஒரு இடத்துல எங்க ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது அப்டின்னா, என்னுடைய ஓன் தாத்தா லைக் என்னுடைய அம்மாவுடைய அப்பா. அவரு இதே மாரி தான் உடுமலைப்பேட் பக்கத்துல ஆ சுழல்ல மாட்டிக்கிட்டாரு. ஒரு ஸ்கூல் ட்ரிப் அவர் ஸ்கூல்ல தான் டீச்சரா இருந்தாரு. ஸோ அங்க மாட்டிக்கிட்டாரு. அவர் இறந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த பாடி கிடைச்சது. அண்ட் அதுக்கு வந்து எங்க பாட்டி அவ்ளோ எஃபோர்ட் போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நியூஸ் கிடைச்சதே லேட்டு. எனக்கு ஃபோன் இல்ல. ஸோ இந்த மாதிரியான லவ்ட் ஒன்ஸ் வந்து கடைசி ஒரு தடவ அவங்க முகத்த பாத்துற முடியாதா? முகத்த பார்க்க முடியல அப்டின்னா கூட அவங்களோட ரிமைன்ஸ பாத்துற முடியாதா? அப்படின்னு அத்தன பேர் இருப்பாங்க. பட் எல்லாருக்குமே அத போய் ஃபேஸ் பண்றதுக்கான தைரியமோ, இல்ல அந்த ஒரு தாட்டோ கிடையாது. ஸோ அது ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்பிள் தான் பண்றாங்க. அந்த ஜாப நான் இப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஜர்னி ஆஸ் அ கார்ப்ஸ் கலெக்டர் ஆரம்பிக்குது. ஆனா, கொஞ்ச நாட்கள்லயே அவருக்கு தெரிய வருது. அந்த ஒரு பெரியவங்க ஒரு 5, 6 பேர பார்த்தார்ல. அவங்களுக்கும் ஊர்ல மரியாதை இல்ல. அவங்களுக்கும் தங்குறதுக்கு இடம் இல்ல. போலீஸ்காரங்க மதிக்கிறாங்க. பட் அவங்கள தாண்டி வேற யாருமே ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியாது. டீ கடையில போய் டீ குடிக்க முடியாது. ஒரு கல்யாணம், ஃபங்ஷன் எங்கேயுமே முடியாது. குடும்பத்திலயும் மதிக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு முடியாது. ஸோ இப்படி கோயிலுக்கு முடியாது. இந்த மாரி எல்லா இடத்துலயுமே அவங்கள வந்து ப்ராஹிபிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி, இவரு இதுல போய் பயணிக்க ஆரம்பிக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. நான் 1500 பாடிக்கு மேல எடுத்திருந்தேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த புக் எழுதின டைம்ல. அண்ட் அதையும் தாண்டி ஆரம்பமே அவருடைய ஃப்ரெண்டோட பாடியில ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபாக்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து அவரோட ஃப்ரெண்டோடைய அப்பா, மிதுனுடைய அப்பாவோட கம்பெனியில வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. பட் அவருக்கு இந்த மாரி நியூஸ் வருது. இந்த மாரி இந்த பையன் வந்து போய் இந்த பணம்லாம் எடுக்குறானாம்ப்பா அப்படின்னு தெரிய வந்தோனே, அவர் வந்து உனக்கு இனிமேல் இங்க வேலை இல்ல அப்படின்னு அவரு சொல்ட்டாரு. ஸோ இவருக்கு நெறைய வேலைகள் போகுது. பட் மிதுனோட அப்பாக்கு தெரியாது. மிதுனோட பாடியுமே அந்த ஆத்துலருந்து எடுக்கும்போது ஹெல்ப் பண்ணது வந்து வினு தான் அப்படிங்கிறது அவருக்குமே தெரியாது. சம்வேர் இவங்க ஏதோ ஒரு ஷேடோஸ்லயே வாழக்கூடிய ஒரு ஆளா ஆயிடுறாங்க. இவருமே எழுதியிருப்பாரு, "பகல்ல எனக்கு எங்க போனாலுமே ஒரு ரிசப்ஷனே இல்ல. என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க." ஸோ அதனால நான் ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணேன்னா, பகல் ஃபுல்லா வீட்ல தூங்கிட்டு, நைட் ஆனா தான் நான் வெளியிலயே வருவேன். அண்ட் இன்ஃபாக்ட் எனக்கு சுடுகாட்ல தூங்குறது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா, அங்க வந்து என்ன யாரும் தொரத்த மாட்டாங்க. இறந்தவங்க எல்லாருமே என்ன எப்பவுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியும் எழுதியிருக்காரு. இதையும் தாண்டி ஜென்ரலா இந்த மாதிரியான ஆம் அந்த ஆர்ஃபன் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அனாதை பொணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாதை பொணம்னு வரக்கூடிய லிஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அனாதை பொணம்னு இருக்கு. யாருமே கிளைம் பண்ணல அப்படின்னா, அந்த பாடிய புதைக்கும்போது போலீஸ் பெர்மிஷனுக்கு அப்புறம் தான் புதைக்க முடியும். அப்படி புதைக்கும்போது, அதுல வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல அந்த கேஸ் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு தான் வைப்பாங்க. ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல யாராவது ஒருத்தங்க தேடி வராங்க அப்படின்னா, தேவைப்படும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 750 அனாதை பொணங்கள புதைச்சிருக்கேன். ஆனா 2டே 2 பிணங்கள தேடி மட்டும் தான் ஆட்கள் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணோட அம்மா. அந்த அம்மா வந்து என் பொண்ணு காணோம் காணோம்னு தேடி கடைசியில ஆலுவால ஒருவேள அவ இங்க இருந்திருப்பாளோ! இங்க இறந்திருப்பாளோன்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஏதா ஆக்சிடென்ட்ல ஏதா ஆயிருக்குமோன்னு. அப்படின்னு அவங்க தேடி வரும்போது, இவர் அந்த கேஸ் நம்பர் பார்த்து, அதுல அந்த பெண்ணுடைய டீட்டெயில்ஸ எடுத்து, அந்த பெண்ணோட ரிமைன்ஸ வந்து அவங்க அம்மாக்கு குடுத்தேன் அப்படின்னு அவரு எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, "இதுவரைக்கும் நான் புதைச்ச எல்லா பணத்த பத்தியுமே டீட்டெயில்ஸ் என்ட்ட இருக்கு. அவங்களோட அங்க அடையாளம் என்னவா இருந்தது? அண்ட் எங்க கண்டுபிடிச்ச? இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறேன். என்னைக்காவது யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா, அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் என்னால இந்த டீட்டெயில்ஸாவது குடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் நம்ம இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம்லாம் பார்த்தோம். அதுல அந்த ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்கு கீழ போயிட்டுருவாங்க. இட்ஸ் a ட்ரூ ஸ்டோரி. அதே மாதிரியே இவர் நெறைய இடங்கள்ல 100% அவருக்கு தெரியும். அங்க உயிரோட அந்த நபர் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. பட் அங்க போய் 100 அடி எல்லாம் தாண்டி போய் அவங்கள காப்பாத்திட்டு வர்றது. அண்ட் ஒரு இடத்துல மைக்ரண்ட் வொர்க்கர காப்பாத்திட்டு வரதுல்ல, அந்த பாடிய எடுத்துட்டு வர்றது. அண்ட் ஒரு இடத்துல மைக்ரண்ட் வொர்க்கர் பத்தி எழுதியிருப்பாரு. ரொம்ப ரிஸ்கியான ஜாப் அப்டின்னா, உள்ளூர் மக்கள் வந்து அதுக்கு வேலை செய்ய தயங்குற அந்த இடத்துல, மைக்ரண்ட் வொர்க்கர்ஸ் ரெடியா இருக்கும்போது ஏன்னா அவங்களுக்கு காசு தேவைப்படுது. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க அவங்க ரெடியா இருக்காங்க. நம்ம என்னதான் வந்து கிண்டல் பண்றோம், இல்ல வேலை வாய்ப்பு இந்த மாரிலாம் சொன்னோம்னா கூட, எண்ட் ஆஃப் த டே எல்லாமே உயிர் தான். ஸோ ஒரு மைக்ரண்ட் வொர்க்கர் ஒரு முக்கியமான ஒரு ஆ கேஸ் பைப் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல ரொம்ப டீப்பா அவர் போய் மாட்டிக்கிறாரு. மாட்டி அவர் இறந்துடுறாரு. அண்ட் அந்த பாடிய ரெஸ்க்யூ பண்ணதுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் இன்சிடென்ட் அவருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கு ஃபுல்லா என்ன இருக்குன்னா, இந்த புக்கு ஃபுல்லா டெட் பாடிஸ் பத்தி தான் இருக்கு. இதுல உயிரோட இருக்கவங்களோட ஒரு சில இடங்கள்ல அவங்களுடைய கரிசனங்கள் பத்தி இருக்கு. அண்ட் புக்ல நெறைய இடங்கள்ல அவர் வந்து போலீஸ பத்தி புகழ்ந்து எழுதியிருக்காரு. ஏன்னா, அவருக்கு சின்ன வயசுல 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு 15 வயசு தான் இருக்கும்.
அந்த டைம்ல வந்து அவங்க ஸ்கூல்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டே ஏதோ ரோட் ஆக்சிடென்ட்ல பாடி கொஞ்சம் ஷேட்டர் ஆயிடுச்சு. அதுல வந்து இவர் போய் கைய மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காரு. என் கை இங்க இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கு அந்த போலீஸ் வந்து பாராட்டுனாங்களாம். பிகாஸ் நோபடி டஸ் தட் அவ்ளோ சீக்கிரமா. ஏன்னா உயிர் இருக்கும்போதாவது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி காப்பாத்தணும்னு முன் வரவங்க கூட, உயிர் போயிடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு அதுக்கு தைரியம் இருக்கும். ஸோ இவங்க எடுத்துட்டு வந்து அந்த போலீஸ் பாராட்டுனாங்களாம். ஹி சேயிங் அந்த பாராட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஒருத்தங்க ரெகக்னைஸ் பண்றாங்கன்னு பிடிச்சிருந்தது. என் எஃபோர்ட்ட பாராட்டுறாங்கன்னு எனக்கு பிடிச்சிருந்தது. அது எனக்கு இன்னும் வேணும்னு தோணுச்சு. ஸோ ஒரு குழந்தைய நம்ம எந்த விஷயத்துக்கு பாராட்டுறோம், அந்த குழந்தைய நம்ம எங்க ரெகக்னைஸ் பண்றோம், என்னவா ரெகக்னைஸ் பண்றோங்கிறது அந்த குழந்தையோட ஃபியூச்சர டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலையா மாறுது அப்படிங்கிறது உண்ம. ஆக்சுவலி ஆலுவால அத்தன டெட் பாடிஸ அவர் வந்து அ எடுத்து கொண்டு வந்து குடுத்த அந்த ஒரு வேலைய பார்த்துருக்காரு. ஆத்துல போய் எடுத்துட்டு வரது, இந்த மாரி அந்தரத்துலருந்து எடுக்கிறது. அண்ட் அவர் சொல்றாரு, ஒரு சில டெட் பாடிஸ்லாம் நீங்க எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஏன்னா, அவங்க அட்டாப்சி பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். நம்மனால பாடிக்கு எந்த டேமேஜுமே ஆயிடக்கூடாது. இன்ஃபாக்ட் தூக்கு போட்டிருந்தாங்க அப்டின்னா, நான் வந்து செஸ்ட்டோட ஹக் பண்ணி தான் எடுப்பேன். ஏன்னா, நம்ம கொஞ்சம் இது பண்ணிட்டா கூட டிஸ்மெம்பர் ஆயிடும் பாடி. ஸோ, அதனால அதெல்லாம் நம்ம அதான் பண்ணணும். அண்ட் நான் ஒவ்வொரு தடவையும் அதுக்கப்புறம் நான் போய் குளிப்பேன். இதனால எனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு வேக்சினேஷன்லாம் போலீஸ்னால தான் எனக்கு பண்ணப்பட்டுச்சு. அண்ட் என்ன வந்து ஊர்ல ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, "சரி நீ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆயிடுடா" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்தாங்க போலீஸ். பட் என்னால வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒழுங்கா பே பண்ண முடியல அப்படிங்கிறனால அந்த ஆம்புலன்ஸ விக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது ஆம்புலன்ஸ் கூட வாங்கி குடுத்தாங்க. அண்ட் எங்கேயோ பேர் தெரியாத ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து ஒரு லேண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிணங்கள வந்து போய் புதைக்கிறதுக்கு, முக்கியமா அநாத பணங்கள போய் புதைக்கிறதுக்குன்னு. ஏன்னா முனிசிபாலிட்டில இதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கு. பட் ஒரு பணத்த புதைக்கிறதுக்குன்னு அந்த ரிச்சுவல்ஸ் பிளஸ் அவங்க எந்த கண்டிஷன்ல இருந்தாங்க, அத பொறுத்து அதுக்கு தேவைப்படுற துணி, பிளாஸ்டிக் ஷீட்ன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மினிமம் ரூ. 2000லேருந்து ஒரு ரூ. 5000 கிட்ட செலவாகும். அண்ட் இது வந்து கார்ப்பரேஷன் எடுத்துக்கலாம். முனிசிபாலிட்டி தான் அவங்க தான் எடுத்துக்கணும். பட் முக்காவாசி நேரங்கள்ல அது நடக்கிறதில்ல. இன்ஃபாக்ட் தேர் வாஸ் அ டெட் பாடி வேர் இவரு எல்லாத்தையும் செலவு பண்ணி, எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த காச கிளைம் பண்ணி ஒரு கவர்ன்மென்ட் ஆஃபீசர் எடுத்துக்கிட்டாராம். ஸோ இவரு தான் எழுதியிருக்காரு, ஒரு டெட் பாடி கிட்ட கூட ஒரு நேர்மையா இருக்க முடியாதவங்களலாம் நான் வந்து பார்த்துட்டு, நான் இதெல்லாம் என்னுடைய அ ஜர்னில நான் பார்த்துருக்கேன். அப்படின்னு அவரு நெறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. ஆ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அவரு ஐ திங்க் சத்குரோட புக்ல நெனைக்கிறேன். ஸோ அவரு வந்து எழுதியிருப்பாரு. ஆம் என்ன எழுதியிருப்பாருன்னா, இந்த மாரி ஒரு சுடுகாட்ல போய் இருக்கும்போது தான் அந்த ஒரு அந்த லைஃப் அண்ட் டெத் உடைய மீனிங் அண்ட் மீனிங்லெஸ்னஸ் இது 2மே புரிஞ்சுக்க முடியும்னு. ஹி இஸ் ஆல்சோ ரிட்டன் தட் நான் வந்து என்னுடைய குருஸ்ன்னு அவர் சொல்றது வந்து அந்த முன்னாடி சின்ன வயசுல பார்த்தாரு இல்லையா? அந்த ஒரு 5, 6 பேர். அவங்க மூலமா தான் நான் லைஃப் உடைய மீனிங்கையும் கத்துக்கிட்டேன். லைஃப் உடைய மீனிங்லெஸ்னஸையும் கத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இவரோட ஒய்ஃப்க்கு இவர் என்ன வொர்க் பண்றாருன்னே தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன வொர்க்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்றாங்க, "ஒண்ணு நான், இல்ல அந்த வேலை. முடிவு பண்ணிக்கோ." பட் ஹி வாண்ட்ஸ் டூ கன்டின்யூ டூயிங் வாட்டெவர் ஹி வாண்ட்ஸ் டூ டூங்கிறனால அந்த கல்யாணமும் முடிஞ்சு போயிடுது. பட் அவருக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் லவ், செகண்ட் மேரேஜ் ஹேப்பன்ஸ். அவருக்குன்னு ஒரு குழந்தை. ஸோ அவருடைய லைஃப் ஜர்னி தான் இந்த என்டையர் புக். அண்ட் ஏன் இந்த புக் அப்டின்னா ரொம்ப சிம்பிள். நான் முன்னாடியே சொன்னேன். அவர ஊர்க்காரங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. அவர் பண்ணக்கூடிய இந்த முக்கியமான வேலைக்கு ஒரு ரெகக்னிஷன் இல்ல அப்படிங்கும்போது, இந்த போலீஸ்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் வந்து இந்த மாரி கார்ப்ஸ் அதாவது பொணம்னு நெனச்சு காப்பாத்த போனபோது உயிரோட இருந்தவங்க எல்லாம் இருந்திருக்காங்க போல. அந்த மாரி 2 பேரையும் இவரு காப்பாத்தியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நியூஸ்க்கு போலீஸ் குடுக்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன அப்டின்னா, அந்த இவரு காப்பாத்துன 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே இவருக்கு கால் பண்ணி திட்டுன்னு திட்டுனாங்களாம். ஏன்னா இவரு காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூ. 5,000 ரூ. 6,000 பில்லு. அவரு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, "டேய் நானே கடன் வாங்கி கட்ட முடியாதுன்னு தான்டா சூசைட் பண்ணேன். நீ அங்க வந்து என்ன காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டா, அவன் மறுபடியும் எனக்கு ஒரு பில்ல திட்டி வச்சிருக்கான். எல்லாம் உன்னால தான்" சொல்லி அவரு கோவப்பட்டுருக்காரு. அதான் எழுதியிருக்காரு இந்த மாதிரி, "எனக்கு அப்பதான் புரிஞ்சுது இந்த இந்த உயிரோட இருக்கவங்க வந்து என்னைக்குமே நன்றியோட இருக்க போறதில்ல. ஸோ நமக்கு வந்து பிணங்கள் தான் கரெக்ட்டுன்னு" அண்ட் ஹி ஹாஸ் திஸ் ஹேபிட் ஆஃப் டாக்கிங் டூ த டெட். இன்ஃபாக்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவர் லைஃப்ல ஒரு செகண்ட் லவ் அப்படின்னு வரும்போது, அந்த பெண்ணோட பேசிட்டு இருக்கிறது அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஆ "ரொம்ப வருஷம் ஆச்சு உயிரோட ஒரு பெண்ணோட பேசி" அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான அவருடைய மொமெண்ட்ஸ்லாம் வந்து இட் இஸ் ஃபில்ட் வித் அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் தான். அண்ட் அவங்க போலீஸோடைய இன்னொரு எஃபோர்ட் தான் இதுவுமே, இந்த புக்குமே. ஸோ இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், இவரோட லைஃப் இது எல்லாத்தையும் ஒரு புக்கா போடும்போது, இத படிக்கும்போது நீங்க அவர அப்படி ட்ரீட் பண்ண மாட்டீங்கல்ல. சரி என்னடா! நீ வந்து பணம் சுமக்கிறவன் தானே! அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல அவர பார்க்கக்கூடாதுல்ல. அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட தான் ஐ திங்க் அவர பத்தின விஷயங்கள அவங்க இன்னும் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த புக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்க வந்து நான் ஹிகிம்போதம்ஸ்ல ரொம்ப ரேண்டமா ஆ
புக்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா? அதில பார்க்கும்போது தான் அந்த புக் பார்த்தேன். எனக்கு இது டக்குனு என்னடா இந்த புக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஐ காட் இட். அம் வேலண்டைன்ஸ் டேக்கு தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த புக் வந்து எனக்கு டோட்டலி படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 2 1/4 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோதான் இந்த புக். ஸோ இட்ஸ் வெரி, வெரி ஈஸி டூ ரீட். இதில இருக்கிற விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே, இது படிக்கிறது ரொம்ப சுலபமா தான் இருக்கு. ஐ டோன்ட் நோ மலையாளத்தில இது எந்த அளவுக்கு ரிசப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் டிரான்ஸ்லேஷன் படிக்கும்போது மோர் தேன் த டிரான்ஸ்லேஷன் ஐ லைக் த கான்டென்ட்ன்னு தான் நான் சொல்லணும். ஐ லைக் த கான்டென்ட்ங்கிறத தாண்டி இந்த மாதிரியான ஸ்டோரீஸ் ஐவ் நெவர் ஹேட் அ கான்வர்சேஷன் வித் சம்படி அ இந்த மாதிரியான ஒரு பிணத்தெல்லாம் கலெக்ட் பண்றவரோட நான் இதுவரைக்கும் நான் ஒரு கான்வர்சேஷன் வச்சது இல்ல. ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஒருவேளை உங்களுக்கு இந்த புக் வாங்கி நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த புக் வாங்கி படிக்கிறதுக்கான லிங்க் வந்து கீழ இருக்கு. அண்ட் இதே மாதிரி நம்ம நெறையா இன்ட்ரஸ்டிங்கான, வித்தியாசமான நெறைய பேருடைய லைஃப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த புக் ஷோல இருக்கிற பிளேலிஸ்ட்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதில இருக்கிற புக்ஸ்லாம் பாருங்க. அண்ட் இஃப் எனி ஆஃப் தோஸ் புக்ஸ் கால் டூ யூ அந்த வீடியோ பாருங்க, அந்த புக் வாங்குங்க, படிங்க அண்ட் ப்ளீஸ் ஹேவ் திஸ் இன் யுவர் ரீடிங் ஜர்னி. அ பாட்காஸ்ட்டா கேட்கணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ டூ கிவ் இட் அ லிசன். லெட் அஸ் நோ ஹவ் மச் யூ லவ் இட். தேங்க் யூ. See you in the next video. Bye bye.